இன்னைக்கு சங்கராந்தி வருஷனம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா ஆக்டர் வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சங்கராந்தி வருஷனம் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அமெரிக்காவில் ரொம்பவே பிரபலமான டெக்னோபைட் அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ சத்யா அகில். பிறந்தது இந்தியாவிலேயே இருந்தாலும் அவரு இப்போ பிரபலமான அமெரிக்கன் கம்பெனியில் சிஇஓவா வேலை பார்க்குறாரு. இவர் நினைச்சா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பிசினஸை உருவாக்கலாம். இப்போ அவரு இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தோடையும் முதலமைச்சரும் கீழே அவர்களை எங்க மாநிலத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவரு இந்தியாவில் தான் பிறந்த சொந்த மாநிலத்திலிருந்து தான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மாநிலத்தோடைய முதலமைச்சரை மீட் பண்றாரு. பண்ணதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு கீழே அவர்களை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறாங்க. அந்த டைம்ல ரவுடி கும்பல் கெஸ்ட் ஹவுஸை அட்டாக் பண்ணி சிஇஓ அகில கடத்திடுறாங்க. கீழே கடத்தின ரவுடிங்க ஒரு டிமாண்டும் வைக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. கீழே கடத்தின விஷயம் தெரிஞ்சா முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு பயப்படுற நம்ம முதலமைச்சர் பிரச்சனையை சமாளிக்க என்ன வழி அப்படின்னு விசாரிக்க போலீஸா இருக்கிற மீனாட்சி சொல்றாங்க, இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா என்னுடைய லவர் முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவால தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை தேடி போறாங்க. ஹீரோ முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே சாஃப்டான ஆளா மாறிட்டாரு. ஹீரோ இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸுடைய உதவியாலையும் கூடிய ரவுடிகளையும் வில்லன்ஸையும் எதிர்த்து சிஇஓ அகில எப்படி உயிரோட ஹீரோ காப்பாத்தினாரு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. பிரபலமான ஒருத்தரை கடத்திட்டாங்க, ஹீரோ அவரை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நார்மலான கதை தான். இந்த நார்மல் கதையை நான் கொஞ்சம் ஆக்ஷனு, சென்டிமெண்ட், காமெடி, ஃபேமிலி ட்ராமா, இன்ட்ரெஸ்டான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு டைரக்டர். இதை நினைச்சு டைரக்டர் எடுத்தாரோ அது எல்லாமே இந்த படத்தில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோவோட ஒய்ஃப் கேரக்டர் வர ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் ஹீரோவோட லவ்வரா வர மீனாட்சிக்கும் நடுவில் நடக்கிற மோதல் காட்சிகளும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வில்லன் பவர்ஃபுல்லாக இல்லை, இருந்தாலும் அது ஒரு குறையா தெரியல. ஏன்னா படம் ஃபுல்லாகவே நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எடுத்திருக்காங்க. இதில் ஹீரோவோட பையனா வர புல்ராஜு அப்படிங்கிற அந்த சின்ன பையனுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த சின்ன பையன் பண்ற அல்ட்ராசிட்டிலாம் வேற லெவலில் இருக்கு. ஜெயில் வார்டனா வர போலீஸ் ஆஃபீஸருடைய காமெடி சீன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்கு. படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல டெட் பாடியை வச்சுக்கிட்டு வர காமெடி சீன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்கு. எல்லா இடத்துலையுமே நீங்க கண்டிப்பாக சிரிப்பீங்க. இந்த படம் ஃபுல்லாகவே நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே பக்காவா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. படத்தில் லாஜிக் இல்லை, சீனில் லாஜிக் இல்லை, ஃபைட்டில் லாஜிக் இல்லை, கதையிலையும் லாஜிக் இல்லை, அப்படி நிறைய விஷயங்கள் இதில் லாஜிக் இல்லாமல் தான் இருக்குது. நமக்கு இந்த லாஜிக் கீஜிக்லாம் வேணாம்ப்பா. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், நம்மளை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த லாஜிக்கில் அது இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. டோட்டலாக சொல்லணும்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பக்கா கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடா போய் இந்த படத்தை தேடி பார்க்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.